இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு திரை விமர்சனம் அப்படின்னா எதுவும் கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லியோ திரைப்படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகுது, நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. அது வந்து பேசிக்கா அன்சென்சார்டு வெர்ஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிரிண்ட், அதாவது ரெண்டு வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒன்னு இந்தியன்ல, இன்னொன்று வந்து குளோபல் லெவல்ல ரெண்டு பிரிண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட மொதல் பிரிண்ட் வந்து 24ஆம் தேதி வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பாருங்கள். நம்ம ஆல்ரெடி தேட்டரில் பார்த்தோம்ல அந்த பிரிண்ட் தான். ஆனால் அதில் வந்து ஒரு சில சீன் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சீனை ஆட் பண்ணியிருந்தாங்க, நான் தாண்டா லியோ அப்படின்னு ஒரு விஜய் அவர்கள் சொல்கிற சீனை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த சீனை வந்து நம்ம தேட்டர்லேயே பார்த்துட்டோம். ஓடிடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 28ஆம் தேதி வந்து குளோபல் பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் 29ஆம் தேதி வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி ரெண்டு பிரிண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருப்பாப்புல. ஒரு ஏஜென்ட் விக்ரம் சொல்லிட்டு ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாப்புல. படம் ஃபுல்லாகவே நிறைய கேமியோ தான். ஓகேங்களா, இது பார்த்தா அதுக்குன்னு ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் திரைப்படத்துடைய தழுவல் தான் இந்த லியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் நம்ம ஆண்டவருடைய ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வச்சிருந்ததை இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட சோஷியல் மீடியா ஐடிஸ் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் அபவுட்லேயும் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். லியோ திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஹைனா சீக்வன்ஸில் 2 இடத்துல ரெஃபரன்ஸ் வச்சிருக்காப்ல. விருமாண்டி திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து ஜல்லிக்கட்டு காலை அடக்கிற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனில் வந்து தலைவன் வந்து அடக்கிடுவாப்பில், நம்ம ஆண்டவர் வந்து அடக்கிடுவாப்பில். அடக்கினதுக்கப்புறம் வந்து அந்த மாடு வந்து கமல்ஹாசன் அவர்களை முட்டிட்டு போயிடும். ஓகேங்களா, அதே ஃபார்மெட் தான், அதே பேட்டர்ன் சீன் தான். ஆனால் இங்கே கொஞ்சம் சேஞ்ச். ஹைனாவை வந்து விஜய் அவர்கள் வந்து அடக்குவார்ல, அதாவது அடக்கிறதுனா என்ன, அது வந்து ஊசி குத்துவார்ல. அந்த சீனில் ஹைனா வந்து ஃபஸ்ட்டு முதுகில் புராண்டி விட்டுரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹைனாவை அடக்குவார், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே சீக்வன்ஸ் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக அதே ஹைனாவை வச்சு இன்னொரு ரெஃபரன்ஸு சுப்பிரமணிங்கிற பேர். ஆக்சுவலாக இது வந்து 3ஆம் பிறை படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவருடைய நாய்க்குட்டிக்கு பேர் வச்சிருப்பாப்புல. நாளடைவில் நாய்கள் ஜாக்கிரதை திரைப்படத்துலையும் அந்த ரெஃபரன்ஸை வச்சுருப்பாங்க. பேரலாக இந்த லியோ திரைப்படத்துலையும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. மூணாவதா என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாண்டி மாஸ்டர், அந்த சாண்டி அதுக்கப்புறம் மிஷ்கின் அவங்க கேங்கை மொத்தமாக கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 15 நாள் ரிமாண்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெயிலில் வந்து பேசிக்கிற மாதிரி, ஜெயிலில் மீட் பண்ணிப்பாங்களே அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரௌடடாக இருக்கும். அதில் வந்து சத்தம் போட்டு கத்தி பேசுவாங்களே, இதை வந்து மகாநதி திரைப்படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா, அந்த காட்சியை வந்து நினைவு கூறுற விதமாக இது வச்சுருப்பாங்க. அண்ட் வந்து அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த விஜயோட பொண்ணா நடிச்சிருப்பாங்கல்ல சிண்டு, அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது டாக்டர் வந்து த்ரிஷா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா PTSD இருக்குது, அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு மைல்டு அட்டாக் மாதிரின்னு வச்சுங்களேன். அதாவது எப்படின்னா ஒரு கடுமையான சம்பவத்தை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அது நினச்சி ஒரு மாதிரி பயம் ஏற்படும். இது வந்து எந்தோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேராம் திரைப்படத்தில் வந்து இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, அதாவது சாகித் ராம் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து அந்த ஹேராம் படம் பார்த்தவங்களுக்கு வந்து நான் லிங்க்ல வந்து உங்களுக்கு நான் என்னோட காட்சில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஹேராம் படம் போய் நீங்கள் RKFI சேனலில் போய் பாருங்கள். ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அதில் வந்து இந்த PTSDங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அதோட சிம்டம்ஸ் வந்து அங்கங்கே சீனில் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதோடைய ரெஃபரன்ஸாக வந்து இந்த லியோ திரைப்படத்தில் அதை வச்சுருந்தாங்க. PTSD அப்படின்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா ஒரு கடுமையான கோர சம்பவத்துக்கு அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு பயந்த சுபாவத்தோடயே இருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டருங்கிறது. ஓகேங்களா, அந்த சீன் வந்து ரீக்லெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த சீன் அந்த 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 சம்பவம் வந்து அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி பயந்த இதாகவே இருப்பாங்க. அதுதான் PTSDங்கிறது. ஓகேங்களா, அந்த வந்து ஒரு வேர்டை வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க ஹேராம் திரைப்படத்தில். அதை பற்றி பேசணும்னா அதை பற்றி ஒரு தனி வீடியோவே போகலாம். இருந்தாலும் நான் வந்து ஒரு சும்மா ஒரு பிளாட்டாக சொல்லிடுறேன். ஹேராம் அதில் வந்து சாகித் ராம் அவர்களும் அப்பர்ணா அப்படிங்கிறவங்க வந்து லிவிங் டுகெதரில் இருப்பாங்க. சாகித் ராம் அப்படிங்கிறவர் வந்து ஆர்கியாலஜிஸ்டாக இருப்பாப்ல. அவர் வந்து எக்ஸ்கவேஷன் முடிச்சுட்டு கல்கட்டாவுக்கு வர்றப்ப அவங்க மனைவி, அதாவது லிவிங்கில் இருக்கிற தன்னோட பார்ட்னரோட அவங்க வந்து மேட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து ஷாப்பிங் பண்ண போகல. அந்த டைமில் வந்து கம்யூனல் ரயட்ஸ் நடந்துட்டு இருக்காங்க பெங்கால். டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து இது பண்ணுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ஃபியூ மாதிரி நடந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனைக்கு இதுல வந்து நடுவில் வந்து தலைவன் வந்து ஜாமான் வாங்கிட்டு வருவாப்ல. இந்த மாதிரி மளிகை சாமான் வாங்கிட்டு வருவாப்ல. வேற ஒன்றும் இல்லை, சாப்பாடு இந்த மாதிரி போக்குவரத்துக்கு வாங்கிட்டு வருவாப்ல. அங்க போய் பார்த்தா 4 பேர் வந்து அந்த அபர்ணாவை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து
சம்பவம் பண்ணி விட்றாங்க. அது வந்து பார்த்து பொறுக்க முடியாமல் அந்த வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ரொம்ப இதாகி டென்ஷன் ஆகி அங்கே இருக்கிற எல்லாருமே சுட்டு கொண்டுறாரு. சுட்டு கொண்டதுக்கப்புறம் அழுவுற காட்சிகள். இந்த காட்சியும் இதுதான் 4வது ரெஃபரன்ஸு. இந்த காட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் வரும். அதாவது தன் மகளை வந்து கொல்ல வர்ற சாண்டியை கொண்டுடுவான். ஓகேங்களா, தன் மகளையும் அவங்களோட இருக்கிற ஜனனி அவர்களையும் வந்து கொல்ல வந்த இவங்களை வந்து 5 பேரையுமே வந்து விஜய் அவர்கள் சுட்டு கொண்டுடுவார். அதுக்கப்புறம் ஒவ்வொன்று அழுவார்ல, அதே சீன் வந்து ஆல்ரெடி ஹேராம் திரைப்படத்தில் இருக்கும். அதோட ரெஃபரன்ஸ் வந்து லியோ திரைப்படத்தில் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து ரெஃபரன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி நான் கண்டுபிடிக்கல. மேபி உங்கள் யாராவது கமலோடைய தீவிர வெறியனா யாராவது இருந்தீங்கன்னா அது வந்து அந்த எந்த சீனை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அது வந்து இது ரெஃபரன்ஸில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதாவது மன்சூர் அலிகான் அவர்களை வந்து பார்க்குற சீன் ஒன்று வரும்ல, மீட் பண்ணுற சீன். ஜிவிஎம் வந்து மன்சூர் அலிகான் வந்து ஃப்ளாஷ்பேக் கேட்குற சீன் இருக்குல்ல, அந்த சீனில் ஒரு டெலிட்டட் சீன், ஆக்சுவலாக ஒரு டெலிட்டட் சீனு ப்ரொடக்ஷனில் வந்து அதை வெளியிட்டிருந்தாங்க. இந்தமாரி ஒவ்வொரு பெர்ஸ்பெக்ஷன்லேயும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவார்ல, இது விருமாண்டி படத்தில் வர்ற ஒரு ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா பசுபதி அவர்கள் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார், அப்படியே கமல் அவர்கள் அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து சொல்லலாம். அது மேபி அது ஒரு ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். அதான் என்னால் அது கரெக்டாக சொல்ல முடியல. அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு 3 இடத்துல ஒரு மிஸ்டேக்ஸ் பார்த்தேன். 3 இடத்துல ஒரு மிஸ்டேக்ஸை பார்த்தேன். அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைட் சீன் ஒன்று நடக்கும். ஓகேங்களா, அந்த காஃபி ஷாப்பில் நடக்கிற ஃபைட் சீனில் நல்லா நோட் பண்ணி பாருங்க. மிஷ்கின் அவர்களுக்கு இங்கே கத்தியில் வந்து இங்கே குத்திருப்பாங்க. அதாவது இப்படி சேரில் வந்து கத்தி இப்படி இருக்கும், அது வந்து இப்படி தள்ளுவார், இப்படி அழுத்துவார், அவர் கழுத்தில் இங்கே குத்தி எடுத்துருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வலிக்கும். நார்மலாக கழுத்துக்கிட்ட வலிச்சாலே பேச முடியாது, சத்தம் போட்டு பேச முடியாது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச முடியாது, ஒரு மாதிரி அமைதியாக இல்லைன்னா ஒரு வலியோடு அப்படி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள ஷாட்டில் பார்த்தீங்கன்னா குத்தி போடுறான் அவனை அப்படிங்கிறதும், சாக்லேட் காஃபி அப்படிங்கிறதும், அதாவது சாக்லேட் காஃபி அப்படின்னு சொன்னது கூட விட்டுறலாம். ஆனால் குத்தி போடுறவனு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக சொல்லுவார்ல, அது எப்படி இங்கே அடிப்பட்டவனுக்கு இங்கே குத்தி நல்லா கத்தி உள்ளே இறங்கி அப்புறம் வெளில வந்திருக்கு. எப்படி வந்து நார்மலாக வந்து கத்தி சொல்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியல. இது அப்படி. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து ஃபைட் சீன் வர்றப்ப ஒரு லாரி எடுத்துகிட்டு போவப்பில். ஆக்சுவலாக அந்த கதை நடக்கிறது 1999. ஆனால் 2023 உள்ள லாரி எப்சி பண்ணி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி அந்த லாரி வந்து டைம் ட்ராவல் பண்ணி 1999 இருந்திருக்கலாமோ அப்படின்னு எல்லாரும் வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. மேபி அதை வந்து கொஞ்சம் விஎஃப்எக்ஸில் பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதே நான் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். அதாவது 3வது மிஸ்டேக், இது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக். இந்த லியோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, தாசன் கோங்கிற ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க. அதில் வந்து அந்த மதத்தில் இருக்கிறவங்க வந்து நரபலி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை. அது வந்து அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா மூட நம்பிக்கை அப்படின்னு ஏதோ கேஜிஎஃப் படத்தில் வர ராக்கி பாய் மாரி பேசி ட்ரை பண்ணியிருக்காப்ல, சமத்தியாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. அது வேறு விஷயம். இப்போ வந்து அந்த நரபலி கான்செப்ட் சொல்கிறேன். அந்த நரபலி கான்செப்ட்டுங்கிறது அந்த கம்யூனிட்டி அந்த மதத்தில் உள்ளவங்களுக்கு கிடையாது. அண்ட் வந்து இதில் வந்து ஜாதகம்னு ஒன்று வச்சு அந்த ஜாதகத்தை காட்டுற சீனில் கூட பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு 2 ஜாதகத்துலையும். ஓகேங்களா, அண்ட் வந்து பாதிரியார், அதாவது அந்த ஃபாதராக இருக்கிற மாதிரி நடிக்கிற வையாபுரி அவர்களே வந்து இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க, என்னமோ ஜோசியங்கிற மாதிரி பரிகாரம் சொல்கிற மாதிரி சீன்லாம் வச்சது வந்து லாஜிக்கலி அது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். ஓகேங்களா, இதை தான் வந்து இந்த விஷயத்த தான் நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. மேபி அது அடுத்தடுத்த பார்ட்டில் ஏதாவது ஒரு இது வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி.